அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 12ஆம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட இன்று இறை சமூகமாக ஒன்று கூடியுள்ளோம். இன்றைய இறை வார்த்தைகள் சோதனைகளும் பயங்களும் நிறைந்த உலகில் இறைவன் நம்முடன் இருந்து நம்மை காத்து வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையை நமக்குள் புதுப்பிக்கின்றன. முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா தன் எதிரிகளால் சூழப்பட்டு எல்லா பக்கமும் அச்சம் நிலவிய சூழலிலும் சோர்ந்து போகவில்லை. ஆண்டவர் வலிமைமிக்க வீரராய் என்னோடு இருக்கிறார் என்று அறிக்கையிட்டு தீயோரின் சூழ்ச்சியில் இருந்து தன்னை விடுவிக்கும் இறைவனின் நீதியை போற்றுகிறார். இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் ஆதாமின் பாவத்தின் மூலம் உலகில் பாவமும் மரணமும் வந்ததையும் கிறிஸ்துவின் அருளால் மனித குலம் புதிய வாழ்வையும் மீட்பையும் பெற்றதையும் எடுத்துரைக்கிறார். ஒரே மனிதனின் கீழ்ப்படியாமையால் பாவம் வந்தது போல் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலால் அருள் பெருகியது என்பதை அவர் வலியுறுத்துகிறார். நற்செய்தியில் அஞ்சாதீர்கள் என்ற ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சீடர்களுக்கு உறுதியளிக்கிறார். மனிதர்களின் பயத்திற்கும் உலகின் எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் இறைவன் தமது மக்களை அறிந்து காத்துக்கொள்கிறார். உங்கள் தலையிலுள்ள முடியெல்லாம் எண்ணப்படுகின்றன என்ற வார்த்தைகள் இறைவனின் அக்கறையும் அன்பையும் வெளிப்படுத்துகின்றன. எனவே இந்த திருப்பலியில் பய உணர்வுகள் நம்மை தாக்கும் போதெல்லாம் இறைவனின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், நம் சொல்லிலும் செயலிலும் கிறிஸ்துவின் உண்மையான சாட்சிகளாக வாழவும் வேண்டிய அருள் வேண்டி இத்தூய பலியில் பக்தியுடன் பங்கு கொள்வோம். யார் என்று சொல்வேன் கேளுங்கள். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள். என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவன் யார்? பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார்? அவரே என் இறைவன், அவர் தாழ் நான் பணிவேன், அவர் தாழ் நான் பணிந்தார் ஆகவே மகிழ்ந்திருப்பேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஆண்டவரை நம்புகின்ற யாவருக்கும் அவர் துணையாக இருக்கின்றார். அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை என்ற நம்பிக்கையை இந்த நாளிலே நமக்கு தருகின்றார். அந்த நம்பிக்கையை கொண்டவர்களாக இந்த கல்வாரி திருப்பலியிலே நாம் பங்கு பெற்று இறைமுடைய அருளை நாம் பெற்றுச் செல்வோம். நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் யாவற்றுக்காக மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எம் இறைவா, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 10 முதல் 13 முடிய. எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல் என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். உம் பொருட்டு நான் இழிவையேற்றேன், வெட்கத்தோடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானே. உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன. உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும்.
ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். எளியோர் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களை உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 12 முதல் 15 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன் அடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வெளிப்படுத்தும் தூயாவியா என்னை பற்றி சான்று பகர்வா. நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வாக்குகள் 26 துவங்கி 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டில் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். ஏனெனில் அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாயாம் திருச்சபையானது இந்த நாளிலே பொது காலத்தின் 12வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றது. இந்த நாளிலே நம் ஆண்டவர் நம்மையெல்லாம் பார்த்து அஞ்சாதீர்கள் என்னும் அருமையான நம்பிக்கை வார்த்தையை தருகின்றார். இந்த உலகத்திலே அச்சம் என்பது வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்திற்கும் பொதுவாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்ட திறமையை கொண்டிருந்தாலும் வலிமையை கொண்டிருந்தாலும் அவர்கள் அச்சம் கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பயத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை தருகின்றார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஏன் அச்சப்படுகின்றோம்? இந்த உலகத்தில் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய தொடர் தோல்விகள், அவமானங்கள் அனைத்தும் மனிதனை அச்சப்பட வைக்கின்றது. அவன் சந்திக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், நெருக்கடிகள், சூழ்ச்சிகள் அனைத்தும் அவனை பயப்பட வைக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகின்றார், அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று. விவிலியத்திலே பல இடங்களிலே ஆண்டவர் அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தையை நமக்கு நம்பிக்கையாக தந்திருக்கின்றார். குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1:20 பார்க்கின்றோம். யோசேப்பு மரியாவை
ரகசியமாக விலக்கிவிட வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது வானதூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று சொல்கின்றார். அதுபோல இந்த நாளிலும் கூட நற்செய்தியிலே நாம் பார்ப்பது போல, ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14:27 பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கடல் மீது நடந்து வருகின்றார். அப்போது சீடர்கள் அச்சத்தினால் அலறினார்கள். உடனே ஆண்டவர் இயேசு அவர்களிடம், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5:36 பார்க்கின்றோம். தொழுகை கூட தலைவன் மகள் இறந்த செய்தியை அறிந்தவுடன் இயேசு அவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது, கடவுள் நம்மை அச்சப்படக்கூடிய மனநிலையில் வாழ்வதற்கு அவர் விட்டுவிட மாட்டார். மாறாக அவர் நம்பிக்கையோடு வாழ்வதற்குரிய ஒரு அருளை, ஆற்றலை நமக்கு கொடுக்கின்றார். இந்த நாளிலும் கூட நாம் நம்பிக்கையை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் என்றால், எந்த விதமான அச்சம் நமக்கு வேண்டாம் என்பதை சிந்திக்க அழைக்கின்றோம். தேவையற்ற விதமாய் விமர்சிப்பவர்களுக்கு நாம் அஞ்ச வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு சொல்கின்றார். இயேசுவை பரிசேயர்கள் விமர்சனம் செய்தார்கள். பெயர்செபூலை கொண்டு இவர் பேய் ஓட்டுகிறார் என்று விமர்சனம் செய்தார்கள். பாவிகளோடு உணவு அருந்திய பொழுது இவன் பாவிகளின் நண்பன், பெருந்தீனிக்காரன் என்று விமர்சனம் செய்தார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து அவர் வெட்கப்படவில்லை, அச்சப்படவில்லை, பயந்து போய்விடவில்லை. மாறாக அவர்கள் பொறாமையினால்தான், போட்டியினால்தான் இப்படி சொல்கின்றார்கள், அவர்கள் அச்சப்படுகின்றார்கள் என்ற ஒரு சிந்தனையை கொண்டிருந்தார். அதேபோல பரிசேயர்கள் எங்களுடைய அதிகாரம் போய்விடுமே என்று ஆண்டவரை நோக்கி தேவையற்ற விதமாய் விமர்சனம் செய்தார்கள். அதற்கும் ஆண்டவர் அச்சப்படவில்லை. மாறாக அவர் எந்நாளும் துணிச்சல் மிகுந்தவராக இந்த உலகத்திலே பணி செய்தார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து உடலை கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்று சொல்கின்றார் என்றார். இந்த உலகத்திலே உடலை கொள்பவர்கள் தீமை செய்பவர்களாக இருக்கிறார்கள். அதை கண்டு நாம் அஞ்ச வேண்டாம். மாறாக அவர்களுக்கு எந்நாளும் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஒரு சமயம் ஒரு குருவானவர் கப்பலிலே பயணம் செய்கின்றார். அந்த கப்பலிலே பயணம் செய்கின்ற பொழுது அந்த கப்பலிலே அநேக மக்கள் இருக்கின்றார்கள். அந்த மக்களிடம் அந்த குருவானவர் பேசுகின்றார். பேசுகின்ற பொழுது அவர் அந்த மக்கள் தன்னுடைய பணியை பற்றி அவரிடம் சொல்லுகின்றார். அப்பொழுது மக்கள் வியந்து அந்த குருவானவரிடம், ஏன் அந்த பகுதிக்கு பணி செய்ய செல்கின்றீர்கள்? அந்த மக்கள்தான் மிகவும் கொடுமையானவர்களே, மிகவும் துன்பத்தை கொடுப்பவர்களே, ஏன் அங்கு செல்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த குருவானவர் செய்தார், அந்த மக்கள் கொடுமையானவர்களாக இருக்கலாம், அந்த மக்கள் துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆனால் நான் இறைவனுடைய துணையோடு அந்த இடத்துக்கு செல்கின்றேன். கடவுள் இறைவன் என்னை அங்கு வழிநடத்துவார். எனக்கு தேவையான அத்துணை வலிமையும் அவர் கொடுப்பார், ஆற்றலை எனக்கு கொடுப்பார் என்று அந்த மக்களிடம் அந்த குருவானவர் சொன்னார். அதுபோல்தான் இன்றைய முதல் வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினர் அந்த மணலில் இருக்கின்றார். அவர் பணி செய்த அந்த
இடத்திலே அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு துன்ப சூழல், அங்கிருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு எதிராக செயல்பட்ட அந்த சூழ்ச்சி மனநிலை அச்சத்துக்கு இட்டுச் செல்கின்றது. அதனால்தான் அவர் பயந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அவருக்கு வலிமை மிக்க வீரனாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையை அவருக்கு கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் துன்பப்படுகின்ற பொழுது, துயரப்படுகின்ற பொழுது, கஷ்டப்படுகின்ற பொழுது, சூழ்ச்சிகளால், இக்கட்டுகளால் நாம் துன்பப்படுகின்ற பொழுது, அதை சந்திக்கின்ற பொழுது, ஆண்டவர் நம் பக்கத்தில் வலிமை மிகுந்த ஒரு வீரனாக இருக்கிறார் என்று நாம் நினைக்கின்ற பொழுது, நாம் நம்பிக்கை மிகுந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம். அருளானந்தரை நாம் பார்ப்போம். அவர் இந்த உலகத்திலே பணி செய்த பொழுது, குறிப்பாக நம்முடைய பகுதியிலே பணி செய்த பொழுது, அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்த ஒரு புனிதராக இருந்தார். உண்மைக்கு அவர் சான்று பகர்ந்தார். அநீதி நடக்கின்ற பொழுது, கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்கு எதிராக வாழ்ந்த பொழுது, நீ செய்வது தவறு என்று சுட்டி காட்டினார். அதனுடைய விளைவு என்பது அவர் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்திக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தியவராக இருந்தார். அவர் உடலை கொள்வோருக்கு அவர் அஞ்சவில்லை. மாறாக ஆன்மாவை மீட்பதற்காக ஆண்டவர் இயேசுவின் நற்செய்திக்காக தன்னையே அவர் முழுமையாக அர்ப்பணித்து இரத்தத்தை சிந்தினார் என்பதைத்தான் புனித அருளானந்தருடைய வாழ்விலே பார்க்கின்றோம். உடலை கொள்வோருக்காக நாம் அஞ்சாதிருக்கின்ற பொழுது, ஆன்மாவை பாதுகாக்கக்கூடிய நம் ஆண்டவர் எந்நாளும் நம்மை பராமரிப்பவராக இருக்கின்றார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைய நாளின் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்கின்றார். இந்த வார்த்தையின் நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய அந்த பராமரிப்பு நம்முடைய வாழ்விலே எந்நாளும் இருக்கின்றது. அவர் எந்நாளும் நம்மை கைவிடக்கூடிய இறைவனாக அல்ல, நம்மை எந்நாளும் கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய அன்பு கடவுளாக இருக்கின்றார். குறிப்பாக துன்ப வேளைகளிலே, துயரமான வேளைகளிலே, அச்சப்படக்கூடிய வேளைகளிலே, பயந்து போகக்கூடிய சூழலிலே அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் மட்டுமே என்னுடைய துணை என்று மன்றாடுகின்ற பொழுது, அவர் நம்மை எந்நாளும் பாதுகாக்கக்கூடிய இறைவனாக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? பாவத்துக்காக பயப்பட வேண்டும். பாவம் செய்வதற்கு பயப்பட வேண்டும். புனித டொமினிக் சாவியோ அருமையாக சொல்வார், நான் பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று சொல்வார். ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்கின்றார் என்றால், பாவந்தாம் கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்குத்தான் நாம் பயப்பட வேண்டும். அதுதான் கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் வேறு எதற்கும் பயப்பட தேவையில்லை என்பதைத்தான் டொமினிக் சாவியோ சொல்வார். எனவே பாவம் செய்வதிலிருந்து நாம் விலகி இருக்கின்ற பொழுது, அதிலிருந்து நாம் ஓடுகின்ற பொழுது, கடவுள் நமக்கானவராக எந்நாளும் இருக்கின்றார். நமக்கு தேவையான அருளை அவர் கொடுக்கின்றார் என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொள்வோம். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு என்றும் இருக்கிறேன் என்னும் இறை வார்த்தையை நம்பிக்கையின் வார்த்தையாக எடுத்துக்கொள்வோம். குறிப்பாக இந்த நாளிலே நாமும் கடவுளுக்கு அர்ப்பணித்தவர்களாக, நமக்கு வரக்கூடிய சூழல்களை, குறிப்பாக அச்சம் ஏற்படுத்தக்கூடிய, பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல்களை கடவுளிடம் ஒப்பு கொடுப்போம். கடவுள் நமக்கு எந்நாளும் பாதுகாப்பவராக, வலிமை மிக்கவராக நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த திருப்பலியில் நாம் நம்மை நாமே அர்ப்பணித்து செபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நம்பிக்கை அறிக்கை. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை. அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களாக எடுத்து வைப்போம். திரு அவை பணியாளர்களுக்காக எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் உலகப் போக்கிற்கும் சவால்களுக்கும் அஞ்சாமல் நற்செய்தியின் உண்மைகளை தைரியமாகவும் நீதியோடும் மக்களுக்கு எடுத்துரைக்கும் இறைவாஞ்சை மிக்க சாட்சிகளாக திகழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்களுக்காக உலகெங்கிலும் தங்கள் விசுவாசத்தின் பொருட்டு அச்சுறுத்தல்களையும் வன்முறைகளையும் அவதூறுகளையும் சந்தித்து வரும் இறைமக்கள் அனைவரும் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் வலிமைமிக்க வீரராய் என்னோடு இருக்கிறார் என்ற எரேமியாவின் நம்பிக்கையை பெற்று திடமனதுடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பய உணர்விலிருந்து நாங்கள் விடுதலை பெற எங்கள் அன்றாட வாழ்வில் எதிர்காலம் குறித்த கவலைகள், தோல்விகள், நோய்கள் மற்றும் மரண பயத்தால் தவிக்கும் எங்களை அஞ்சாதீர்கள் என்னும் உமது வார்த்தையால் தேற்றியருளும். 5 காசுக்கு விற்கப்படும் குருவிகளை விட நாங்கள் மேலானவர்கள் என்ற உம் வார்த்தையை நம்பி அச்சமற்ற அமைதியான வாழ்வை வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை ஆளுகின்ற பேரரசனாகிய இறைவா, எங்கள் இந்திய திருநாட்டிற்காக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் நாட்டின் பொருளாதாரம், கல்வி, வாழ்வாதாரம் ஆகியவை உயர்வடைந்து மக்கள் அனைவரும் பாதுகாப்போடும் நல்வாழ்வோடும் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக, மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காக உழைக்கும் ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், ஜெப வீரர்கள், நன்கொடையாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் எல்லா சூழ்நிலைகளிலும்
உமது அன்பையும் உடனிருப்பையும் உணர்ந்து வாழவும் இல்லந்தோறும் இறையாட்சி மலர அஞ்சாமல் நற்செய்தி பணியாற்ற வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட சிறப்பான தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து செபிப்போம். எங்களை அன்பு செய்கின்ற இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே திருப்பலி வழியாக அர்ப்பணித்த எல்லா விண்ணப்பங்களையும் நீர் ஏறெடுத்து கொள்ளும். குறிப்பாக வலிமைமிக்க வீரராக எங்களோடு இருக்கிறீர். துன்ப துயரங்களில் நாங்கள் அச்சப்படாதவாறு, பயப்படாதவாறு நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்பிக்கையாக கொண்டு வாழ எங்களுக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று ஆண்டவர் மீட்பெருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தியும் தீரம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தியும் தீரம் வந்தோம். காய்கனி நிறைந்ததையா எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா பொங்கிடும் மகிழுடன் பறித்து வந்து பொங்கிடும் மகிழுடன் பறித்து வந்து பொன்னொழி பீடத்தில் குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உத்தீரம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உத்தீரம் வந்தோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதுமான பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எம் இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றுக்கொள்ளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஆண்டவர் இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்யருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர்
இயேசுவின் அன்பை, அமைதியை, சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற அன்பு இறைவன். அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை நமக்கு தரக்கூடியவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுட ரத்தமை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவாய், இறைவா இறைவா என் இதயம் இறைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்றிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்றிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவாய், இறைவா இறைவா என் இதயம் இறைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே எம் இறைவா, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டுகொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமா, மாண்புயரேழு தூண்களுமா, பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கன்னிகையே. பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தாய் உமையே பரமன். பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல ஸ்தலமென கொண்டான். ஞானம் நிறை கன்னிகையே, நாதரை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.